பல்லவி, அம்மா. இத பூஜை ரூம்ல வச்சிருமா. சரிம்மா. இசை, இந்த விஷாலுக்கு அடிபட்டதுல நீ ஏதோ என்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும்னு கோவிலுக்கு கூட்டிட்டு போனதையே நான் மறந்துட்டேம்மா. இப்ப சொல்லுமா, என்ன விஷயம்? என்ன இசை, அண்ணி கேக்குறாங்கல்ல, எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க? என்னன்னு சொல்லு. சொல்லுமா இசை. என்ன இசை அமைதியா இருக்க? நீ இப்படி அமைதியா இருந்தா என்னன்னு சொல்றது? இசை, சொல்லு இசை. அத்தை, அது வந்து சொல்லு இசை. சொல்லு இசை, என்ன விஷயம்? வலிக்குதே. என்னப்பா, கால் வலிக்குதா? ஆமாமா, ரொம்ப வலிக்குதுமா. அம்மா, டாக்டர் இந்த மாதிரி ரொம்ப நேரம் நிக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அப்புறம் துணைக்கு யாராச்சும் இந்த மாதிரி கூடவே இருக்கணும்னு சொல்லிருக்காரு. நான் தான் மறந்துட்டேன். என்னடா இதெல்லாம் முதல்ல சொல்ல மாட்டியா? இல்ல, இப்படிதாங்க கொஞ்ச மாசத்துல ஒரு குழந்தைக்கு அப்பாவாக போறான். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கானே. இசை, நீ அவனை ரூமுக்கு கூட்டிட்டு போமா. ஆமா இசை, ரூமுக்கு போலாம். என்ன இது? இங்க பாரு இசை, இங்க பாரு, உன் கையில ஏதோ மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நீ என் காலை தொட்டதுமே எல்லாமே காணாம போச்சு. இசை சொன்னாங்க, அடிக்காத. இசை சொன்னாங்க, ஒரு நிமிஷம் இரு. நீ இந்த வீட்டை விட்டு போகாம இருக்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இசை. ஏன் விஷால் இப்படி பண்ண? அத்தை கிட்ட இனிமே என்னால இப்படி எல்லாம் நடிக்க முடியாது விஷால். இசை, அம்மா கிட்ட நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன அப்படியே விட்டுட்டு போயிடுவியா? சொல்லு இசை, என்ன அப்படியே விட்டுட்டு போயிடுவியா? அவ்வளவுதானா இசை? விஷால், நீ பேச்ச மாத்தாத விஷால். இசை, நான் எதையுமே மாத்தல இசை. நீ அம்மா கிட்ட உண்மையை சொல்லி அம்மா உன் மேல கோவத்துல உன்னை வீட்டை விட்டு வெளியில போக சொன்னா நீ போயிடுவ. நான் இந்த வீட்டுல என்ன பண்ணணும்? நீ சொல்லு இசை. என்ன பண்ணணும்னு என்கிட்டயே கேக்குறிய விஷால்? இசை, இப்ப நடிக்கிறது நீயா இல்ல நானா? நான் எதுக்கு நடிக்கணும் விஷால்? நான் அத்தை கிட்ட உண்மையை சொல்லணும் தானே நினைக்கிறேன். ஓஹோ, சூப்பர் சூப்பர். அப்ப நான் என்ன பேசுறேன்னு உனக்கு புரியவே இல்ல. நீ ஒரு தப்பு பண்ணிட்டு நீயா ஒரு முடிவுக்கு வந்துட்டு அம்மா கிட்ட உண்மையை சொல்லணும் நீ போயிட்ட. ஆனா நான் உனக்காக உன்னை லவ் பண்ணிட்டு உன் கூட சேர்ந்து நானும் அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கேன். என்ன பத்தி கொஞ்சம் யோசிச்சியா இசை? அது அது நீ அத்தையோட பையன் விஷால். என்ன நடந்தாலும் அத்தை உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க. அதனால நீயா ஒரு முடிவு எடுத்துட்ட, அப்படித்தானே? சொல்லு. என்ன வேற என்ன செய்ய சொல்ற விஷால்? என்னால இதுக்கு மேல அத்தை கிட்ட போய் சொல்ல முடியாது. திரும்ப திரும்ப அம்மாவையே காரணம் காட்டாத இசை. உன் பொண்ணுக்கு என்ன பார்த்தா ஏதோ கல்யாண புரோக்கர் மாதிரி தெரியுது. ஆனா நான் கல்யாண புரோக்கர்ல, இந்த டாக்டர்மா பெத்தவன்னு உனக்கும் யாழினிக்கும் தான் தெரியும். பையன் ஜாதகத்தை வாங்குறது எங்க போனாலும் நான் கையில வச்சிருக்க ஜாதகங்களை பார்த்து எல்லாரும் என்ன பொண்ணை பெத்தவன்னு நினைக்கிறது இல்ல, ஏதோ கல்யாண புரோக்கர் தான் நினைக்கிறாங்க. என்ன பண்ண சொல்ற? பொண்ணுங்களை பெத்த எல்லா அப்பனுங்களும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் புரோக்கர் மாதிரி தான். என்னங்க சொல்றீங்க? உங்களை புரோக்கர்னு நினைக்கிறாங்களா? பின்ன நம்ம பொண்ணுக்காக மாப்பிள்ளை பார்த்து பார்த்து இந்த ஊர்ல இருக்கிற எல்லா எலிஜிபிள் பேச்சுலர் ஜாதகமும் இப்ப என் கையில தான் இருக்கு. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? போன வாரம் கல்யாணம் ஆயிடுச்சு வனிதா, அதாம்மா மேல்மாடி மகேஷ் பொண்ணு. அவன் என்கிட்ட வந்து நம்ம பொண்ணு வேணான்னு சொன்ன ஜாதகத்தை வாங்கிட்டு போய் தான்
அவன் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணானா பாத்தீங்க. அப்பா, என்னோட பேஷன் என்னன்னு தெரிஞ்சும் எதுக்கு நீங்க இவ்ளோ கஷ்டப்படணும்? நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. நீங்க திரும்ப திரும்ப ஜாதகத்தை கொண்டு வரீங்க. அதனால தான்ப்பா உங்க மேல கோவமா வருது. என்னடி பெரிய பேஷன்? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் கல்யாணம் வேண்டான்னு தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்ப? நல்லா கேளுமா. மா ப்ளீஸ், 2 பேரும் கொஞ்சமாவது என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு என் கல்யாணத்தை விட என் கெரியர் தான் முக்கியம். எனக்குன்னு சொந்தமா ஒரு கிளினிக் வச்சு வர பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு ரிஸ்கே இல்லாம டெலிவரி பார்க்கணும். அந்த குழந்தைய கையில வாங்கும்போது அந்த எமோஷனல் கனெக்ட் அத வார்த்தையால சொல்ல முடியாதுமா. பணம் இல்லாத மக்களுக்கு ஃப்ரீயா டெலிவரி பார்த்து ஒரு நல்ல சோஷியல் சர்வீஸ் பண்ணணும். இதுதான் என்னோட லைஃப் மிஷன். இதுக்கு நடுவுல மேரேஜ் லைஃப் வந்தா என்னால ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணவே முடியாது. 2 பேரும் இது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க. என்னங்க சொல்றா இவ? நார்மல் டெலிவரிக்கு சான்ஸே இல்ல. பொசிஷனும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. 2 பேர்ல யாராவது ஒரு உயிரை தான் காப்பாத்த முடியும். டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? 2 பேரும் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். என் குழந்தை. டாக்டர்மா, என் பொண்ணையும் அவன் வயித்துல இருக்க குழந்தையும் காப்பாத்தி கொடுத்துருங்கம்மா. உங்களுக்கு புண்ணியமா போகும். அம்மா, எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தி கொடுங்கம்மா. எழுந்திருங்க. அம்மா, Please. புண்ணியமா போகுமா? 2 பேரையும் காப்பாத்தி கொடுங்கம்மா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். டாக்டர், உள்ள போலாமா? ஓகே. ஒன்னும் ஆகாது, அவங்க பாத்துப்பாங்க. வலிக்குது.